பெட்ரோல் விலை உயரும் அச்சத்தால் பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் வாகன ஓட்டிகள் குவிந்தனர். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அச்சத்தால் திருவண்ணாமலையில் நள்ளிரவில் பெட்ரோல் விற்பனை மையங்களில் கேன்களுடன் வாகன ஓட்டிகள் குவிந்த காட்சிகள் தான் இவை. வளைகுடா நாடுகளில் போர் சூழல் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயரும் என்று திருவண்ணாமலை சுற்றுவட்டாரத்தில் வதந்தி பரவியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து குடிநீர் கேன், தண்ணீர் குடம் என கையில் கிடைத்தவற்றுடன் பெட்ரோல் விற்பனை மையங்களுக்கு திரண்டு வந்த வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் டீசலை நிரப்பிச் சென்றனர். இதேபோன்று அரியலூர் மாவட்டம் பழூரில் நள்ளிரவில் கேன்களுடன் பெட்ரோல் விற்பனை மையங்களுக்கு மக்கள் படையெடுத்துச் சென்றனர். காசு இருக்கிறவங்க 20 லிட்டர்ல 2-3 கேன் வாங்கி போறாங்க சார். நம்ம கிட்ட அந்த வசதி இல்லை. அரசாங்கம் எதனா இதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். இது உண்மையா இல்லை பொய்யா? 300 ரூபாய் விற்கிறாருன்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. நீங்க என்ன ஒன்று கொடுக்கணும். தீர்வு கொடுத்தாதான் நாங்கள் பயம் இல்லாமல் இருப்போம். இன்று முதல் 3 நாட்களுக்கு பெட்ரோல் விநியோகம் இருக்காது என்று பரவிய வதந்தி காரணமாக மயிலாடுதுறையில் உள்ள பெட்ரோல் விற்பனை மையங்களில் ஏராளமானோர் குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. விழுப்புரத்தில் வாகனங்களின் டேங்குகள் மட்டுமின்றி கேன் உள்ளிட்டவற்றிலும் பெட்ரோலை வாங்கி சென்றனர். இதனால் பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியிலும் பெட்ரோல் தட்டுப்பாடு என வதந்தி பரவிய நிலையில் வில்லியனூர், அரும்பாத்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்ரோல் விற்பனை மையங்களில் பெட்ரோல் வாங்க மக்கள் முண்டியடித்தனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளதால் உணவகங்கள் கேஸ் அடுப்புக்கு மாற்றாக விறகு அடுப்புக்கு மாறி வருகின்றன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள உணவகத்தில் சமையலறையின் கட்டமைப்பை விறகு அடுப்பு பயன்படுத்த ஏதுவாக மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. நம்ம கிட்ட போதுமான சிலிண்டர் கிடையாது. ஸோ இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்றோம். மீதி இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் இந்த விறகு அடுப்பு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்லில் உள்ள உணவகங்கள் விறகு அடுப்புக்கு மாறி வரும் சூழலில் விறகின் விலையும் அதிகமாக இருப்பதாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு குண்டு விறகு தற்போது 180 ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறுகின்றனர். சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது, அதனால வேற வாங்கிட்டான். சிலிண்டர் தான் தட்டுப்பாடா இருக்கு எல்லா பக்கமும். பயமா இருக்கு. இன்னும் விலை இன்னும் நிறைய ஏற மாட்டுங்க. பல ஆண்டுகளாக கேஸ் அடுப்பு பயன்படுத்தி வரும் நிலையில் திடீரென விறகு அடுப்புக்கு மாறுவதில் பல சிரமங்கள் இருப்பதாக பெரம்பலூர் உணவக உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கூண்டு கட்டணும், போகணும், வரணும். இந்த நாங்கள் சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாங்கள் இதே பிடிச்சிட்டோம். சிலிண்டர் பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் உணவக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். I pray to Vinayakra, Malaikottai and Samayapuram Mari Amman to bless us all. என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி மலைக்கோட்டை பிள்ளையார், சமயபுரம் மாரியம்மன் மற்றும் அரங்கநாதரை வணங்கி உரையை தொடங்கிய காட்சிதான் இது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் மதுராந்தகம், மதுரையை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் 3வது பரப்புரை பொதுக்கூட்டம் திருச்சி வஞ்சப்பூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு இபிஎஸ், அன்புமணி, தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் ரங்கநாதர் படத்தை பரிசளித்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் பொன்னாடையையும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அணிவிப்பார்கள். பாரத் மாதா கி. மேடையில் பேசிய பிரதமர் மோடி ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல அனைத்து குடும்பத்திற்கும் உழைக்கும் அரசை மக்கள் விரும்புவதாக கூறினார். The whole state has made up its mind to throw out DMK from the government, and they know that only NDA can bring that change of Tamil Nadu. முன்னதாக கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த மேஜர் சரவணனையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் உரையாற்றிய பிரதமர் கொரோனா காலத்தை போல நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவோம் என்றார். It has affected the whole world's energy supply chain. There is no need to panic or pay attention to rumors. I would like to appeal to the people, let us spread only correct and verified information. தொடர்ந்து பேசிய அவர் மதுரை விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டி பெருமிதம் தெரிவித்தார். Now our government has elevated Madurai Airport
to international status. By doing so, we are bringing the world to the doorstep of Madurai. மதுரையில் காலையில் பறிக்கப்படும் மல்லிகை பூவை மாலையில் பாரிஸ், பிரிட்டனில் விற்பனை செய்ய முடியும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். தமிழ்நாட்டில் எரிவாயு விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் வளைகுடா பகுதிகளில் தொடரும் போர் இந்தியாவிற்கான எரிவாயு விநியோகத்தை வெகுவாக சீர்குலைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு உபயோகத்திற்கான எரிவாயு தேவை மாதத்திற்கு சுமார் 200 மெட்ரிக் டன்னாகவும் வணிக பயன்பாட்டிற்கு 20 மெட்ரிக் டன்னாகவும் உள்ளதாக தெரிவித்தார். எரிவாயு விநியோகத்தின் தற்போதைய திடீர் நிறுத்தம் ஹோட்டல் துறைக்கு நெருக்கடியை உருவாக்கியுள்ளதுடன் பல ஹோட்டல்கள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது வருத்தமளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வீடுகள், கடைகள் உள்ளிட்டவற்றுக்கு தடையற்ற எரிவாயு விநியோகம் செய்வதை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த நெருக்கடியை சமாளிக்க மத்திய அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழ்நாடு அரசு துணை நின்று ஆதரவளிக்கும் எனவும் கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இக்கடிதத்தை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியிடம் நேரில் வழங்கினர். வெளிநாடுகளிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சுமார் 10 லட்சம் டன் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்ய மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியா தனது சமையல் எரிவாயு தேவையில் சுமார் 85 விழுக்காடு அளவை வளைகுடா நாடுகளில் இருந்து பெறுகிறது. வளைகுடா நாடுகளில் நடைபெற்று வரும் போர் சூழலால் தற்பொழுது முடக்கப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே இந்த இறக்குமதி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வளைகுடா நாடுகளில் இருந்து வரவேண்டிய சமையல் எரிவாயு தாமதம் காரணமாக சுமார் 20 லட்சம் டன் எரிவாயு விநியோக இடைவெளி ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனை ஈடுகட்டும் விதமாக சுமார் 10 லட்சம் டன் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட சந்தைகளில் இருந்து 20 சரக்கு கப்பல்கள் மூலம் எரிவாயு இறக்குமதி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் இம்மாத இறுதியில் இந்திய துறைமுகங்களை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டிலும் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவுடன் தாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது இதனை தெரிவித்தார். அப்படி எதுவும் இல்ல, அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை புதிய கட்சிகள் சார் நாங்க இப்ப சொல்றேன்ல, பாவாக்காவோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா சார்? சார் இது என்ன கற்பனையான கேள்வி, நடத்துவீங்களா போவீங்களான்னு? அதுதான் இல்லைட்டு இன்னும் தாவாக்காவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை சார். இங்க கூட்டணி பொறுத்தவரைக்கு எதுவுமே விஜய் மீதான சிபிஐ விசாரணையை புற அழுத்தம் என கூறிவிட முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்து வருகிறது. அந்த வகையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் தொகுதி உடன்பாடு குறித்து கலந்து பேசினர். அதன்படி எதிர்வரும் தேர்தலில் மதிமுக 4 தொகுதிகளில் போட்டியிடுவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ கடந்த தேர்தலை விட 2 தொகுதிகள் குறைக்கப்பட்டது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறதுல எல்லாம் அடங்கி போச்சு. ஒரு இடத்துல மட்டும் உள்ள கட்சியினுடைய பதிவை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் ஒரு தொகுதி. திமுக கூட்டணியில் இதுவரை காங்கிரசுக்கு 28 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், மாமக, IUML ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 10 அணிகள் பங்கேற்றுள்ள 2026 IPL தொடர் வரும் மார்ச் 28ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக 20 போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி முதல் போட்டியில் பெங்களூருவில் நடைபெறும் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 29ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. மார்ச் 30ஆம் தேதி கவுஹாத்தியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதும் போட்டி நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியையும், ஏப்ரல் 5ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெறும் ஆட்டத்தில் RCB அணியையும்,
ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னையில் டெல்லி அணியையும் சிஎஸ்கே எதிர்கொள்ள உள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு மீதமுள்ள போட்டிகளுக்கான முழுமையான அட்டவணை வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 31 வரை நடைபெறவுள்ள இந்த 19வது IPL தொடரில் 84 ஆட்டங்கள் இடம்பெற உள்ளன. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தெலுங்கானா மாநிலம் சார்லப்பள்ளி இடையிலான புதிய அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த ரயில் திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பல முக்கிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். பொள்ளாச்சி, பாலக்காடு இடையே புதிய மெமு பயணிகள் ரயில் சேவை தொடங்கியது. பாலக்காட்டில் இருந்து புறப்பட்ட மெமு ரயில் மாலை பொள்ளாச்சி ரயில் நிலையம் வந்தடைந்தது. அப்பொழுது ரயில் பயணிகள், தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்கள் மேளதாளங்களுடன் மலர் தூவி ரயிலை வரவேற்றனர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நெல்லை மங்களூரு வாராந்திர ரயில் சேவை தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் தலைவர்களுக்கு ஆதரவாக போட்டி போட்டுக்கொண்டு எதிரெதிர் கோஷங்களை எழுப்பியதால் விழா மேடை அருகே பதற்றம் ஏற்பட்டது. காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவி இரவில் வெளியே சென்ற நிலையில் வீடு திரும்பாத நிலையில் காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். காவல்துறையினர் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பெட்ரோல் பங்கில் மதுபோதையில் தகராறு செய்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். தவறை உணர்த்தும் வகையில் இருவரையும் திருக்குறள் வாசிக்க வைத்து காவலர்கள் நடவடிக்கை எடுத்தனர். தன்னைத்தான் காக்கின் சினக்காக காவக்கால் தன்னையே கொள்ளும் சினம் பொருள். ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் அந்த சினமே வராம காக்க வேண்டும். காக்க விட்டால் அந்த சினமே அவனை கொண்டிருக்கும். நாமக்கல்லில் 9 நாட்களுக்கு பிறகு முட்டை விலை 5 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை $4.35 நிர்ணயிக்கப்பட்டது. வளைகுடா நாடுகளுக்கான ஏற்றுமதி குறைந்திருந்த நிலையில் தற்பொழுது 9 நாட்களுக்கு பிறகு இந்த விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலம் தொடங்கிவிட்டதால் வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கோவை டிஜிகாப் என்ற வாட்ஸ்அப் சாட்போட் சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆன்லைன் புகார், சைபர் குற்ற புகார், அருகில் உள்ள காவல் நிலைய விவரங்கள், பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல சேவைகளை பெற முடியும். மேலும் சிலிண்டர்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட SP கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே வேட்டையான்பட்டியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகியது. நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ள பகுதி சிறிய குளம் போல காட்சியளிக்கும் சூழலில் சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் தேங்கி நிற்கும் தண்ணீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இப்தார் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் வக்ஃப் வாரியம் சார்பில் இப்தார் விருந்து அளிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நோன்பு திறப்பை தொடர்ந்து அனைவருக்கும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கந்துவட்டிக்கு பணம் வாங்கியவரை அரை நிர்வாணமாக்கி தாக்கிய புகாரில் திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டார். கூகலூர் பேரூராட்சி கவுன்சிலர் கோடீஸ்வரனிடம் பிரபு என்பவர் கந்துவட்டிக்கு பணம் வாங்கிய நிலையில் அதனை முழுமையாக கொடுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் உரிய நேரத்தில் கொடுக்கவில்லை என்று கூறி அவரை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கோடீஸ்வரன் அடைத்துச் சென்று தாக்கியதுடன் அதனை வீடியோ எடுத்து நண்பர்களுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் கீழரெஞ்சம்பட்டு நடுநிலைப்பள்ளி ஒரு சிறந்த தீர்வை முன்னெடுத்துள்ளது. இங்குள்ள மதிய உணவு மையத்தில் மாட்டுச் சாணத்தை கொண்டு இயங்கும் பயோகேஸ் அடுப்பு மூலம் மாணவர்களுக்கு தடையின்றி உணவு சமைத்து வழங்கப்படுகிறது. 20 லிட்டரு அதில் ஊற்றுவோம். எனக்கு சாப்பாடு செய்யறதுக்கு கிடைக்கும்.
சாப்பாடு செய்வான், அந்த முட்டை வைப்பான், பயிரை வைப்பான், இது ஏதாவது சாம்பார் வைக்கிறது இதெல்லாம் அதிலே செஞ்சுக்குவேன். தேனி அன்னஞ்சி விலக்கு காளியம்மன் கோவில் பராமரிப்பு மற்றும் குடமுழுக்கு பணிகளில் ஊஞ்சாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு தரப்பினர் பணிகளை மேற்கொண்ட பொழுது மற்றொரு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பணிகளை நிறுத்தக் கோரி பெண் ஒருவர் திடீரென மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் அங்கு பதற்றம் நிலவியது. விரைந்து செயல்பட்ட காவலர்கள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். சென்னை அருகே மளிகை கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ரெட்டேரி அருகே புத்தகரத்தில் உள்ள மளிகை கடையில் குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. விஜயகுமார் என்பவர் நடத்தி வந்த மளிகை மற்றும் காய்கறி கடையில் காலை வியாபாரம் நடந்து கொண்டிருந்த போது பிரிட்ஜில் ஏற்பட்ட மின் கசிவால் திடீரென தீ பிடித்தது. பின்னர் குளிர்சாதன பெட்டியில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ வேகமாக பரவியது. இதனால் கடையில் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அனைத்தும் தீக்கிரையாகின. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியின் போது 2 பேர் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உரங்காட்டான்பட்டியில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வைரமுத்து என்பவர் குளத்தில் தவறிவிடவிருந்த தனது காளையை காப்பாற்ற முயன்ற போது குளத்தில் விழுந்து உயிரிழந்தார். இதேபோன்று போட்டியை காண வந்த சிவகங்கை மாவட்டம் கன்னிமார்பட்டியைச் சேர்ந்த 54 வயதான கோவிந்தசாமி வயிற்றில் மாடு முட்டி உயிரிழந்தார். பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி வழங்க கோரிய பொதுநல மனு தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. நவீன்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பைக் டாக்ஸிகளை முறைப்படுத்த சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும் இந்த சேவை குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து மாநில போக்குவரத்து ஆணையர் மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து துறை செயலாளர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் குட்டையன்பட்டியில் உள்ள கிச்சந்தி கண்மாயில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் குடும்பத்துடன் பங்கேற்றனர். வலை, கச்சா, அரிவலை, கொசுவலை உள்ளிட்டவற்றை கொண்டு கட்லா, பொட்டலா, ரோகு, கெண்டை உள்ளிட்ட வகையிலான மீன்களை பிடித்தனர். கரூரில் பசுபதீஸ்வரர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தை மாணவிகள் ஒருங்கிணைந்து சுத்தம் செய்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பள்ளி வளாகத்தை கூட்டி பெருக்கிய மாணவிகள் சித்தால் வேலையிலும் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் மற்றும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவிகளின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருந்து எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று தங்களது கூட்டணிக்கு வந்தால் விஜயை வரவேற்போம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காஞ்சிபுரத்தில் தெரிவித்தார். யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு, ஒற்றை லட்சியத்தோடு அண்ணா திமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையேற்று, மோடியினுடைய தலைமையேற்று வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் என்டிஏ கூட்டணி இருக்கிறது. வரக்கூடியவர்கள் திமுக எதிர்ப்பொருளாக, உண்மையாக எதிர்ப்பொருளாக இருக்க வேண்டும். சென்னை மதுரவாயில் தாம்பரம் புறவழிச்சாலையில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் பேருந்திற்காக காத்திருந்தவர்கள் மீது மோதியது. மேலும் அருகில் நின்றிருந்த 3 ஆட்டோக்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்களிலும் கார் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் 5 பேர் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரை ஓட்டி வந்த பாடியைச் சேர்ந்த பல் மருத்துவர் தீபக்கை பொதுமக்கள் தாக்கிய நிலையில் அவரை காவல்துறையினர் மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் காலமுறை ஊதியம் உட்பட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட அரசு பூங்கா தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்குள் சுற்றுலா பயணிகள் செல்ல முடியாமல் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தை கைவிட மறுத்த பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவைத்துறை உதவி ஆய்வாளருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு பட்டா மாறுதல் செய்ய 1000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது மன்னார்குடி நில அளவைத்துறை உதவி ஆய்வாளர் செல்வராஜன் கைது செய்யப்பட்டார். திருவாரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் செல்வராஜனுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே செய்வினை அகற்றுவதாக கூறி பெண்ணிடமிருந்து 5 சவரன் தங்க நகைகளை மோசடி செய்து பறித்த நபர் பிடிபட்டார். படையக்கூடலூர் வடக்கு காலனி தெருவில் குறி சொல்பவர் போல் வேடமிட்டு சென்ற சுதாகர் கண்ணகி என்பவரிடம் வீட்டில் செய்வினை இருப்பதாக கூறி பயமுறுத்தியுள்ளார். பின்னர் அருகில் உள்ள கோயிலில் பூஜை செய்ய வேண்டும் என கூறி அவர் அணிந்திருந்த தாலி சங்கிலி மற்றும் மோதிரத்தை வாங்கி கொண்டு தப்பினார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் மேல்மருவத்தூரில் சுதாகரை கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர்.
பதவி உயர்வு வழங்க மறுப்பதாக பொள்ளாச்சி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளரை கண்டித்து சாலை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி கோவை சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது. தகுதி வாய்ந்த சாலை பணியாளர்களுக்கு 2ஆம் நிலை சாலை ஆய்வாளர் பதவி, அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலராக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஓசூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் காவலாளிகளை தாக்கி துப்பாக்கி மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பள்ளி அருகே உள்ள தொழிற்சாலையில் காவலாளிகளை கட்டிப்போட்டு காப்பர், துப்பாக்கி மற்றும் குண்டுகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்நிலையில் வாகன சோதனையின் போது தங்கவேல், மாணிக்கம், முனிராஜ் ஆகிய 3 சந்தேகத்தின் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து அவர்களிடமிருந்து கார், பைக், துப்பாக்கி மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பழனியில் உழவர் சந்தை பகுதியில் திடீரென வெறிபிடித்த திருநாய் நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் மற்றும் பொதுமக்களை விரட்டி கடித்தது. உழவர் சந்தை சாலையிலிருந்து ரணகாளி அம்மன் கோயில் வரை கண்ணில் பட்டவர்களை திருநாய் கடித்து குதறியது. ஒரு பெண், காவலர் உட்பட மொத்தம் 7 பேர் காயமடைந்தனர். அவர்கள் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மது உற்பத்தி நிறுவனங்களே மது பாட்டில்களில் EBC ஸ்டிக்கர்கள் ஒட்ட வேண்டும், தனியார் முகமைகள் மூலம் காலி மது பாட்டில்கள் சேகரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. சிவகாசியில் போட்டோ பிரேம் விற்பனை கடையில் கடைக்காரரின் கவனத்தை திசை திருப்பி இளைஞர் ஒருவர் கல்லாவில் இருந்த பணத்தை திருடிச் சென்றார். கல்லாவில் இருந்த 2000 ரூபாய் பணத்தை திருடி சென்ற காட்சிகள் CCTVயில் பதிவாகி உள்ளன. இது தொடர்பான புகாரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தொழிலாளர்கள் பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரிசல் ஓட்டிகள், சமையல் கலைஞர்கள், மசாஜ் தொழிலாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சுற்றுலா தடை செய்யப்படும் காலங்களில் மீனவர்களுக்கு வழங்குவது போல் தங்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பல்வேறு குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 2800 கிலோ புகையிலைப் பொருட்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டன. நீதிமன்ற உத்தரவின் பேரில் புகையிலைப் பொருட்கள் கூடலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் அழிக்கப்பட்டன. வருவாய்த்துறையினர், சுகாதாரத்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் நகராட்சி குப்பை கிடங்கில் புகையிலைப் பொருட்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டது. கோவை பேரூர் அருகே சாலையில் அரசு அலுவலர் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரில் வந்தவர்கள் உடனடியாக வாகனத்தை நிறுத்தி கீழே இறங்கியதால் உயிர் தப்பினர். வாகனத்தில் வந்தவர்கள் தொண்டாமுத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் லதா மற்றும் அவருடைய உதவியாளர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. தேர்தலையொட்டி துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் அச்சமின்றி பாதுகாப்பாக பொதுமக்கள் 100% வாக்களிக்க வலியுறுத்தி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. வாக்குச்சாவடிகளுக்கு மக்கள் சென்று சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் ஜனநாயக கடமையாற்றலாம் என உணர்த்தும் வகையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. சிவகாசியில் பிரபல உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உணவு தயாரிப்பு அறையின் மேற்கூரையில் தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமளவென பரவி எரிந்தது. உணவக ஊழியர்கள் உடனடியாக தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஓசூர் அருகே புதினாவிற்கு உரிய விலை இல்லாததால் அதனை அறுவடை இயந்திரம் வைத்து விவசாயிகள் அறுத்து அப்புறப்படுத்தினர். பாகலூர், பேரிகை, சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் 3000 ஏக்கருக்கு விவசாயிகள் புதினா சாகுபடியில் ஈடுபட்ட நிலையில் விளைச்சல் அதிகரிப்பால் ஒரு கட்டு 5 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அறுவடை இயந்திரம் வைத்து விவசாயிகள் வேதனையுடன் வெட்டி வீசினர். சென்னை தண்டையார்பேட்டையில் மதுபோதையில் பயணி ஒருவர் பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. பேருந்தை வேகமாக இயக்க சொல்லி அந்த நபர் வற்புறுத்தியதாக கூறப்படும் நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பேருந்துக்குள் பரபரப்பு ஏற்பட்டது. Hey!
திண்டுக்கல் பேருந்து நிலைய வளாகத்தில் இரவிலும் முகாமிடும் காட்டெருமை கூட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உள்ளூர்வாசிகள், சுற்றுலா பயணிகள், வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் அவதியடைந்தனர். பின்னர் காட்டெருமைகள் கூட்டம் மெதுவாக நகர்ந்து வனப்பகுதிக்குள் சென்றதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். வனத்துறையினர் கவனம் செலுத்தி காட்டெருமை கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி பஞ்சப்பூரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாடு காரணமாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி நோக்கி ஏராளமானோர் வாகனங்களில் வருகை புரிந்ததால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி பால்பண்ணை, மன்னார்புரம், துவாக்குடி டோல்கேட் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவுடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகள் மற்றும் துரோகிகளை வேறறுத்து வெற்றி வாகை சூடுவோம் என திண்டிவனத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் வி.கே. சசிகலா சூளுரைத்தார். தமிழக மக்களின் பேராதரவுடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுத்து வெற்றி வாகை சூடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரையில் அமைந்துள்ள பகவதியம்மன் கோயிலில் மாசி திருவிழாவையொட்டி பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வராக நதிக்கரையில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 6 மணி நேரத்திற்கும் மேலாக தீச்சட்டி ஏந்தி நடனமாடியபடி வந்து அம்மனை வழிபட்டனர். பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பொள்ளாச்சியில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயிலில் மாசி திருவிழாவையொட்டி அம்மன் வெள்ளித்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விநாயகரின் மரத்தேர் முன்னே சென்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து புறப்பட்ட அம்மன் தேர் தெப்பக்குளம் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று வெங்கட்ராமன் வீதியில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே மேற்பனைக்காடு கிராமத்தில் விவசாயம் செழிக்க வேண்டி மது எடுப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பெண்கள் மதுக்குடம் எடுத்து ஊர்வலமாக வீரமா காளியம்மன் கோயிலுக்கு வந்து குலவையிட்டு கும்மியடித்து வழிபட்டனர். மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றில் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்றி வரும் இளைஞர்களுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. இளைஞர்களின் முன்னெடுப்பை பார்த்து பொதுமக்களும் பவானி ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பவானி ஆறுன்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆற்றை நம்ம தான் காப்பாற்றணும். முடிஞ்ச அளவுக்கு பவானி ஆற்றை வந்து காப்பாற்ற பார்ப்போம். பழனி அருகே கலையம்புத்தூரில் பாஜக குறித்து அவதூறாக பதிவிட்டதை தட்டி கேட்ட பாஜக நிர்வாகி பாலசுப்ரமணியத்திற்கு கத்திக்குத்து விழுந்தது. இதையடுத்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை பார்க்க பாஜகவினர் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக முன்னாள் நிர்வாகியான எல்லைச்சாமி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பழனியில் உள்ள நகராட்சி நவீன எரிவாயு மயானத்தில் சடலங்களை எரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கையிருப்பில் உள்ள சிலிண்டர்களை பயன்படுத்தி 10 உடல்களை மட்டுமே எரிக்க முடியும் என கூறப்படுகிறது. இதனால் சிலிண்டர் தட்டுப்பாடு நீங்கும் வரை மயானம் மூடப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 7 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றனர். குயவநாயக்கன்பட்டி பகுதியில் செவந்தியம்மாள் என்ற பெண் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்தார். அப்போது முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி 7 சவரன் தங்க நகை, 1,40,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறித்து சென்றனர். விழுப்புரத்தில் கரும்பு டன் ஒன்றுக்கு 4,000 வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகள் கையில் கரும்புடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரும்பு விவசாயிகளுக்கு 2025-2026 ஆண்டிற்கு அனுப்பிய கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், இயங்காத புதுவை மாநில கூட்டுறவு சர்க்கரை ஆலையை பொதுப்பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் துப்பாக்கி ஏந்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் பதற்றமான வாக்குப்பதிவு மையங்களில் மக்கள் அச்சமின்றி வாக்கு செலுத்துவதை உறுதி செய்யும் வகையிலும் கொடி அணிவகுப்பு நடந்தது. குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையில் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை ஒட்டி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராமநாதபுரத்தில் மத்திய ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் முக்கிய வீதிகளில் வீரர்கள் கையில் துப்பாக்கியுடன் நடந்து சென்றனர். பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி பாதுகாப்பான சூழலில் தங்கள் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பெய்தது. ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வழுதூர், வாலாந்தரவை, குயமன்குடி, கழுகூரணி, பட்டணம் காத்தான் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு ஜரிகை துண்டை கொண்டு முண்டாசு கட்டப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் ஒரு பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை கூண்டு அமைத்து பாதுகாக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த சிலைக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் முண்டாசு கட்டியுள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாமக்கல் குமாரபாளையம் காளியம்மன் கோவிலில் தீமிதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தலைமை பூசாரி சதாசிவம் தலையில் பூங்கரகத்துடன் காளியம்மன் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த 21 அடி நீளம் 4 அடி அகலம் கொண்ட தீ மேடையில் தீமிதித்து தீமிதி விழாவை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆண்களும் பெண்களும் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவாரூர் அருகே பாண்டவை ஆற்றில் குறைந்த அளவு தண்ணீர் செல்வதால் நெற்பயிர்கள் போதிய அளவு நீரின்றி காய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணீர் பற்றாக்குறையால் மகசூல் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் என்ஜின் மூலம் தண்ணீர் இறைத்தால் கூடுதல் செலவு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து முறை வைக்காமல் ஆறுகளில் நீர் திறக்க நீர்வளத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை எம்கேபி நகரில் கஞ்சா மற்றும் வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனை செய்த 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எருக்கஞ்சேரியில் வலி நிவாரண மாத்திரைகள் வைத்திருந்த திருமலை என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவர் அளித்த தகவலின் பேரில் வினோதினி, புவனேஸ்வரி, தென்னரசு, அசோக்குமார் மற்றும் 17 வயது சிறுவர்கள் 3 கைது செய்தனர். இதில் வினோதினி வீட்டிலிருந்து 1300 வலி நிவாரண மாத்திரைகள், 1.5 கிலோ கஞ்சா மற்றும் 5,48,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூரில் ஆர்ட் கேலரி குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பூ மார்க்கெட் பின்புறத்தில் உள்ள குடோனில் இருந்து திடீரென கரும்புகை வெளியேறியதை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என்ற சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்ட பாதுகாப்பு பணிக்காக வந்துள்ள எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இதேபோல் சேலம் மாநகரில் பாதுகாப்பு பணியை உறுதிப்படுத்தும் வகையில் துணை ராணுவப் படையினரின் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. சேலம் மாநகருக்கு முதற்கட்டமாக வந்துள்ள 65 துணை ராணுவ வீரர்கள் காவலர்களுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் தாதுபாய் கோட்டை வரை முக்கிய வீதிகள் வழியாக அணிவகுத்துச் சென்றனர். நாகையில் பணிக்கு செல்லும் வழியில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த காவலரின் உடலுக்கு காவல்துறை சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 100 அவசர அடைப்பு பிரிவில் பணியாற்றி வந்த காவலர் விநாயகம் லாரி மோதிய விபத்தில் உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரான செம்போடைக்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இறுதிச் சடங்கில் காவல்துறையினர் மலர் வளையம் வைத்து 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சியில் பழைய சிமெண்ட் சாலையை அகற்றாமல் அதன் மேலேயே தரமற்ற முறையில் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சிமெண்ட் கலவையை சரியாக பயன்படுத்தாமல் அரசு நிதியை வீணடிக்கும் வகையில் இந்த பணி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தரமான சாலை பணிகளை உறுதி செய்யவும் பணிகளை சரியாக மேற்பார்வை செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருமங்கலம் நகராட்சி எல்லைக்குள் விதிமுறை மீறி அமைந்துள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி நகராட்சி எல்லைக்கு அப்பால் இருப்பதாக தவறான தகவல் அளித்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிக்கு சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விதிமுறைப்படி 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு பதில் 1.5 கிலோமீட்டரிலேயே சுங்கச்சாவடி அமைந்துள்ள நிலையில் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கவும் மறுப்பு செய்தி வெளியிடவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் சுற்றுவட்டார பகுதி வாகன ஓட்டிகளை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டம் நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் ஆலங்காடு அரசு உயர்நிலைப்பள்ளி சமையலறையில் கேஸ் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் முன்னாள் மாணவர் ஒருவரின் தைரியமான செயலில் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மதிய உணவு தயாரிக்க சமையலர் கேஸ் அடுப்பை பற்ற வைத்தபோது டியூபில் கசிந்து தீப்பிடித்தது. இதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த அப்பள்ளியின் முன்னாள் மாணவர் ஒருவர் ஈரசாக்கு கொண்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மெழுகு தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு காரணமாக தீப்பெட்டி பண்டல் விலையை உயர்த்த தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக ஈரானிலிருந்து வரவேண்டிய மெழுகு தடைப்பட்டுள்ளதால் 80 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மெழுகு 130 ரூபாய்க்கு உயர்ந்துள்ளது. இதனை சமாளிக்கும் வகையில் தீப்பெட்டி பண்டல் விலையை உயர்த்த தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். மதுரை திருமங்கலம் அருகே விறகு ஏற்றிச் சென்ற லாரி மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் தந்தையும் மகளும் உயிரிழந்தனர். கச்சிராயிருப்பு பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் தனது மகள் பிரகவியுடன் இரவு உணவு வாங்க இருசக்கர வாகனத்தில் மேலக்கோட்டைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது லாரி மோதி தூக்கி வீசப்பட்ட இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து திருமங்கலம் தாலுகா காவல்துறையினர் லாரி ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லில் 2450 மூட்டை பருத்தி 60 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. நாமக்கல் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகத்தில் நடைபெற்ற ஏலத்திற்கு 2450 மூட்டை பருத்தியை விவசாயிகள் கொண்டு வந்தனர். RCH ரக பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு 7899 ரூபாய் முதல் 8310 ரூபாய் வரையிலும், கொட்டு ரக பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு 5099 ரூபாய் முதல் 5535 ரூபாய் வரையிலும் ஏலம் போனது. தஞ்சாவூரில் நீர்மூழ்கி மோட்டார் கேபிள் ஒயர்களை திருடிய வழக்கில் 2 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. செங்கிப்பட்டியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் 4 நீர்மூழ்கி மோட்டார்கள் மற்றும் கேபிள் ஒயர்களை திருடிய வழக்கில் தமிழரசன், அரவிந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வழக்கு விசாரணையின் முடிவில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இருவருக்கும் தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார்.